உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ வேண்டான்னு சொல்றல. கல்பனா சொல்லு. ஏ ரூம்க்கு வா. எதுக்கு கூப்பிட்ட? என்ன விஷயம்னு சொல்லு. ஏய், எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? இத பாரு, இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுவும் 2 வாட்டி அடிக்கிற. எதுக்கு அடிக்கிறாங்க? இப்படி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வெளியே தூக்கி எரிஞ்சிருவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஃபர்ஸ்ட் ஒன் நீ சுபாஷ் அடிச்சதுக்காக. செகண்ட் ஒன் நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஸ்மோக் பண்ணதுக்காக. காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு கட்டுப்பாடு வேணும். ஆஃப்டர் ஆல் ஒரு சிகரெட்காக உன் கண்ட்ரோலை லூஸ் பண்ற. உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீ பெருசா சாதிச்சிட்டியா? அந்த சீதாவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டியா என்ன? சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும். இனிமே சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுன. இப்ப திரும்பவும் பண்ணா வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் இட்? நான் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஆள் வந்து என்ன கட்டி கட்டி பிடிக்கிறான். நானும் அர்ச்சனாவும் ஒன்னா. பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எனக்கு அப்படி இரிட்டேட்டிங்கா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஆமா, ரூமுக்குள்ள நான் டோரை லாக் பண்ணிட்டு தான் ஸ்மோக் பண்ணேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியும், உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக என் வயசு என்ன உன் வயசு என்ன? கை நீட்டுவியா? எங்க இப்ப அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடின்னு சொல்றேன்ல, அடி. வெளியே இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும்ல. ஜெயிலுக்குள்ள போனோம்னா யூ விஷ். இன்னொரு முறை நீ ஸ்மோக் பண்றத பார்த்தேன், கொன்னுடுவேன். நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னு சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அந்த சீதா. we have to be careful. இந்த வீட்டில் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே நீ கல்பனாங்கிற விஷயம் தெரியாது. நீ தெரிய வச்சிடாத. எனிவே, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் தப்பிச்சிருவேன். பட் உன்னை விட மாட்டேன். இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. என்னவா இருக்கும்? அந்த மொபைல்ல அப்படி என்ன இருக்கும்? அதை பார்த்து ஏன் அர்ச்சனா பயப்படுறாங்க? இதை விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும். அந்த மொபைல ஆட்டைய போட்டு அதுல என்ன இருக்கு, அர்ச்சனா ஏன் பயப்படுறாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். மிஸ்டர் ராஜசேகர், நீங்கள் என் மெயிலுக்கு அனுப்புகிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. மாயா, இது எல்லாத்தையும் என்னோட டேபிளில் வை. ஓகே சார். இந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே சார். எதுக்கு அங்கிள் இந்த டார்ச்சர்?
அவர் பண்ணது தானே இவரும் பண்ண போகிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கேஸில் வேற என்ன டெவலப்மெண்ட் வந்துட போகுது? மாப்பிள்ள, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, மிஸ்டர் ரெட்டி சாதாரண ஆள் இல்லை. பல கண்டுபிடிக்க முடியாத கிரைம்ஸை தன்னோட புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட். மிஸ்டர் ராஜசேகர், இந்த துப்பாக்கியில் ஒரே ஒரு கைரேகை தான் இருக்கு. நீங்கள் அனுப்பிச்ச கைரேகையோட, அதாவது சீதாவோட கைரேகையோட 100% மேட்ச் ஆகுது. இதுல வேற ஏதாவது கைரேகை இருக்கா? இன்னொரு தடவை கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? தப்பா நினச்சிக்காதுங்க சார், இது மாப்பிள்ளை கேஸு. மிஸ்டர் ராம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த பேப்பர் வெயிட் எடுத்து அப்படி வைங்களேன். ஒன்றும் கனமாக இருக்காது, ரொம்ப லேசாக தான் இருக்கும். எடுத்து வைங்க. இப்போ திரும்ப மறுபடியும் அதை எடுத்து இடத்துலேயே வைங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்க, ஒரு மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, சிக்கிக்கிட்டமேன்னு தோணுதா? என்ன பண்ணுறது, சிக்கிக்கிட்டீங்க, மாட்டின்னு தான் ஆகணும். எடுத்து வைங்க. தேங்க்ஸ். இப்போது ஒரே பொருளை 2 முறை நீங்கள் எடுத்து வச்சிங்க. அப்போது இதில் என்ன ஆகணும்? உங்களோட கைரேகை 2 முறை இதில் பதிவாயிருக்கணும். போன முறை எடுத்த அதே மாதிரி அதே இடத்த பிடிச்சி உங்களால் இன்னொரு முறை எடுத்து வைக்க முடியாது. உங்களால் மட்டும் இல்லை, வேற யாராலையுமே எடுத்து வைக்க முடியாது. அதனால் 2 இடத்துலையும் உங்கள் கைரேகை பதிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நீங்கள் 2 முறை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் முறையாக துப்பாக்கியை எடுத்து சுட்ட சீதா 2வது முறை துப்பாக்கியை தொடவே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.